That is called a generator. Generator, okay? Generator of proof. So very important. இதுதான் சைக்கிள் ப்ரூஃபோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். என்ன சொல்றாங்கன்னா, the G is a proof. G is a proof னு சொல்லிட்டா A is any element. A is any element in G ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா Gங்கிற எலிமெண்ட் அந்த G இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இந்த A வச்சு ஜென்ரேட் ஆகுறாங்க. இந்த நோட்டேஷன் பேர் என்ன? இப்படி போட்டு பிராக்கெட்ல A நோட் பண்ணா ஜென்ரேட் ஆஃப் A. அப்ப ஜென்ரேட் ஆஃப் ஏன்னு மீனிங் என்ன? ப்ரூஃபே ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஜென்ரேட்டர். இந்த பிராக்கெட் போட்டு நோட் பண்ணி A நோட் பண்ணா ஜென்ரேட்டர்னு அர்த்தம். அப்படின்னா மீனிங் என்னமா? ஜியில் சப்போஸ் எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் சரி, சப்போஸ் சாம்பிளுக்கு வந்து n ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 டாட் டாட் டாட்னு போட்டு சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னுங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு திரும்ப ஒன்னை ஆட் பண்ணால் ரெண்டாவது எலிமெண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே ஒன்னுங்கிற எலிமெண்ட் வச்சுட்டு 3 டைம் ஆட் பண்ணால் தேர்ட் எலிமெண்ட் கிடைக்கும். அதே ஒன்னுங்கிற எலிமெண்ட் வச்சுட்டு 4 டைம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபோர்த் எலிமெண்ட் கிடைக்கும். இதே மாதிரி உனக்கு எத்தனை எலிமெண்ட் வேணுமோ அத்தனை எலிமெண்ட் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம ஜென்ரேட் ஒரு நேச்சுரல் நம்பர்ல இந்த ஒன்னை வச்சுட்டு இந்த ஓவரால் செட்டை வந்து டிபைன் பண்ண முடியும். மற்ற எந்த எலிமெண்ட் வச்சுட்டுமே டிபைன் பண்ண முடியாது. செக் பண்ணி பாருங்க. மற்ற எந்த எலிமெண்ட் வச்சுட்டுமே 2 வச்சு செக் பண்ண முடியுமா? 2 வச்சுட்டு ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கும். பட் ப்ரீவியஸ் எலிமெண்ட் வரணும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா மைனஸ்ங்கிற எலிமெண்ட் இங்கே கிடையாது. அப்போ 2 வச்சுட்டு பண்ண முடியாது, வெறும் 1 வச்சுட்டு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நேச்சுரல் நம்பரோட ஜென்ரேட் எலிமெண்ட் என்ன? 1. அப்போ இந்த ஜி என்னோட ஜென்ரேட் எலிமெண்ட் இப்படின்னு எழுதினாவே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ என்னோட எலிமெண்ட் ஈக்குவல் டு 1னா 1 வச்சு ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். 1 வச்சுட்டு நீ 1 வந்து என்ன தேவைன்னா k டைம்ஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? 1 வந்து என்ன பண்ணா k டைம்ஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ அடிஷனாக இருந்தால் k டைம்ஸ். இதே மல்டிப்ளிகேஷன் சம்மா இருந்தா இந்த ஜென்ரேட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்கள. இப்போ ஜியோட வேல்யூ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஜியோட வேல்யூ என்ன? 1, -1, I, -. இதனோட ஜென்ரேட் என்னடாங்க? எனி ஐடியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இது 4 எலிமெண்ட் இருக்குது. இது ஒரு எலிமெண்ட் வச்சு மற்ற மீதி இருக்கிற 3 எலிமெண்ட் டிபைன் பண்ண முடியும். எதை வச்சு டிபைன் பண்ணலாம்? எனி ஐடியாமா? பவர் போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து மல்டிபிகேஷனால அடிஷன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பவர் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது a பவர் n கூட வச்சுக்கலாம். ஒரு எலிமெண்ட்டை பவர் கூட வச்சுக்கலாம். இல்லை மல்டிபிகேஷனை k டைம்ஸ் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். நான் கேட்ட கொஸ்டின் இது இப்போ மல்டிபிகேஷனோட ஐடியா, பவர் வச்சு போகிற ஐடியா. எந்த எலிமெண்ட் எடுத்துட்டு இதை ஜென்ரேட் பண்ண முடியும்? 4 எலிமெண்ட். இப்போ பாருங்க, ஐங்கிற எலிமெண்ட் I பவர் 1 என்ன? I ஸ்கொயர் என்னமா கண்ணு? I ஸ்கொயர் என்னது? -1. I ஸ்கொயர் எலிமெண்ட் என்னடா? -1 தானே? I ஸ்கொயர் -1 சார். அப்போ I கியூப் வேல்யூ என்ன? I பவர் 4 என்ன? I கியூப் வேல்யூ I பவர் 4. I பவர் 3 I minus I சார். மைனஸ் I பவர் 4 1. பாருங்க, ஒரு I வச்சுட்டு இந்த 4 எலிமெண்ட் டிபைன் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ ஜியோட ஜென்ரேட் என்னது? I. ஜியோட ஜென்ரேட் என்னது? I. ஓகேங்களா? அதே -I வச்சுட்டு சொல்லுங்க. -I இதே ஐடியா -I சொல்லுங்க. -I பவர் 1 என்ன நடக்கும்? -I. கரெக்டுங்களா? -I பவர் 2 என்ன கிடைக்குமா? -I பவர் 2 -1 கிடைக்குமா? செக் பண்ணி பாருங்க. அதே -I ஹோல் கியூப் என்ன கிடைக்கும்? +I கிடைக்குமா? அதே -I ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு +1 வருதா? அப்போ செக் பண்ணி பாருங்க. -I வச்சுட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? G ஈக்குவல் டு -I வச்சுட்டோம் இந்த ஜிங்கிற குரூப்பை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். சரியாம்மா? 4 எலிமெண்ட் வந்துச்சு பாருங்க. -I இருக்குது, -1 இருக்குது, I இருக்குது, 1 இருக்குது. அப்போ 4 எலிமெண்ட்ஸுமே வச்சுட்டு என்ன பண்ண முடியுது? இந்த செட்டை வந்து என்ன பண்ண முடியுது? ஜென்ரேட் பண்ண முடியுது. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு ஜென்ரேட்டர் மீனிங் என்ன? ஓகே, புரியுதுமா? வெரி குட். அப்போ என்னன்னா ஜென்ரேட்னா ஜிங்கிற ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வச்சுட்டு அந்த சிங்கிள் எலிமெண்ட் எங்கே தான் இருக்கணும்? ஜியில தான் இருக்கணும். அந்த சிங்கிள் எலிமெண்ட் வச்சுட்டு இந்த ஓவரால் செட்டை டிபைன் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் கால்ட் ஏ ஜென்ரேட்டர். ஓகே, தட் இஸ் கால்ட் ஏ. ஓகேங்களா? ஜென்ரேட்டர் மீனிங் புரிஞ்சுதுங்களா?
ஆ சார் புரியுது சார். அவ்வளவுதான். அப்ப இதே ஐடியா தான் சைக்கிளிக்